Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஹெல்த் டிப்ஸ் அண்ட் க்ளீனிங் டிப்ஸ்லாம் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்பி ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய அக்காவும் அப்புறம் எங்கள் அம்மாலாம் சொன்ன குறிப்புகள் எல்லாரும் சொன்ன குறிப்புகள் எல்லாமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் உங்ககிட்டயே இதை பகிர்ந்தா உங்களுக்கு எப்பயாவது இது யூஸ் ஆகுன்ட்டு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க குறிப்பு எல்லாமே உங்களுக்கு ஒன்றாவது பயனுள்ளதாக உங்களுக்கு தெரிய வரும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆன் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். வாங்க இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். அதாவது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, எனக்கு இருந்ததுங்க. அப்போ இது என்னோட அம்மாவும் என்னோட நாத்தனாரும் சொல்லியிருந்தாங்க. இதை தான் நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். இதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பாலில் இந்த மாதிரி ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதாவது இடுப்பு பிடிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகு பிடிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு, அப்படி இல்லைன்னா செஸ்டாண்டெல்லாம் பிடிச்சிருக்கோங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும் போது இதை செஞ்சு பார்த்தா க்யூர் ஆகும் அப்படின்ட்டு என்னோட அம்மாவும் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கலான்ட்டு தான் பார்த்தேன். ஒரு கப்பளவு பாலில் அரை கப்பளவுக்கு சுண்டணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு. இந்த பூண்டு நல்லாவே வெந்துடுச்சுங்க. ஒரு கிளாஸ் அளவு பால் அரை கிளாஸ் அளவுக்கு நல்லா சுண்டுற அளவுக்கு இந்த மாதிரி இந்த பூண்டு வேகிற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். ஒரு சிலர் அப்படியே கூட சாப்பிட்ருவாங்க. பட் என்னால் இதை அந்த பூண்டோட ஸ்மெல் பிடிக்காததுனால இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி தாங்க நான் எடுத்தேன். எனக்கு இது கொஞ்சம் நல்லாவே ரிலீஃபாக இருந்தது. உங்களுக்கும் எப்பயாவது முதுகு பிடிச்சிருந்தது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இது என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கங்காய் தாங்க. இதை வச்சு என்னெல்லாம் செய்வாங்க, இதனோட மருத்துவ குணங்கள்லாம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது நான் யூஸ் பண்ணலைங்க. எங்கள் அக்கா வீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக இது செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த குறிப்பும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான பேர்கள் இருக்காம். பிதுக்கங்காயின்னு இருக்குது, சிறு பிதுக்கங்காய், சுக்கங்காய் அப்படின்ட்டு இன்னும் 2-3 பேர் வகைகள் இருக்காம். இதனோட இலை கூட பார்த்தீங்கன்னா மூட்டு வலி அதுக்கெல்லாம் கூட வச்சு எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அங்கே சிறுவங்காயத்தோட சேர்த்து வச்சு கட்டினா அந்த மூட்டு வலியெல்லாம் கூட சரியாகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதனோட பழமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது என்னெல்லாம் பயன் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கங்காய் பார்த்தீங்கன்னா சுகருக்கு ரொம்பவே நல்லதுங்களாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுநீர் கோளாறு ஏதாவது இருந்தாலும் இதை சாப்பிடும்போது சரியாகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, இந்த வாந்தி குணமாகும் அப்படின்லாமும் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தலாக போட்டு எடுத்துக்கிறாங்க. இதை ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி மோரில் ஊற வச்சுக்கிறாங்க. நம்ம எப்படி வத்தல் இந்த மிளகா வத்தல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இவங்க போடுறாங்க. இதை பாருங்கள், மோரில் நல்லா ஊற வச்சுட்டாங்க. தாளித்து இதை மோரில் நல்லா டிப் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் எடுத்து காய வச்சு அதை வத்தல் மாதிரி வைக்கிறாங்க பலக்கு. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அந்த அளவுக்குலாம் கசப்புலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பாருங்க எப்படி நல்லாவே இது நல்லா மோரில் தாளித்து இதை ஊற வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் பிஞ்சாக இருந்தால் எப்படி இருக்கும், குட்டி குட்டியாக, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இது தயிர் சாத்தோட அப்புறம் பார்த்தீங்கன்னா ரச சாத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இதை கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த சுக்கங்காய் உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிதுக்கங்காயில் நார் சத்து அதிகமாக இருக்குங்களாம். அது மட்டும் இல்லாத பிதுக்கங்காய் பழம் நல்லாவே டேஸ்ட்டாக வெள்ளரிக்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குமா. அதாவது பிதுக்கங்காய் காய் தான் கொஞ்சமாக கசப்பு மாதிரி தெரியும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி வத்தல் போட்டால் அது கூட தெரியாதுங்களாம். இந்த மாதிரி எடுக்கும் போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். பூஜை சாமான்லாம் வளர்ப்பீங்க இல்லைங்களா, அப்போ இந்த ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசுறு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்லாம் மக்களாக ஆகிடுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆயிலெலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது என்னன்ட்டு பார்த்துடலாம். இதில் நான் 2 பொருள் தாங்க ஆட் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன்.
இப்போ இந்த பூஜை சாமானில் பலனாக்க 2 பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சபீனா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதனோட சாரை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து புளியோடு ஆட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணி அதை ஊற வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு நல்லாவே சாறு கிடைக்குங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பூஜை சாமானை வளர்க்க போகிறோம். இது வந்து பூஜை சாமானுக்குன்னு இல்லைங்க, எல்லா விதமான ஐட்டமுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த செம்பு ஐட்டமாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடும். இது கூட வந்து நீங்கள் வினிகர், அந்த சால்ட் இது எதுவுமே தேவைப்படாதுங்க. இதுவே சூப்பராக உங்களுக்கு பலன்னு ஆகிடும் பாருங்கள். அது மட்டும் இல்லாத சின்ன குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜை சாமானை வந்து ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதில் இருக்க ஃபஸ்ட்டு ஆயிலெலாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இதையும் நல்லா நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக தாங்க பண்ணுறேன், நீங்கள் நல்லாவே இதிலே பார்த்தீங்கனாலே தெரியும். தண்ணி பாட்டில், அதாவது நம்ம தண்ணி குடிக்க வந்து பாட்டில் இல்லைங்க, இந்த காப்பர் பாட்டிலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா தவளையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஜக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் கூட இதிலே நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது பாருங்கள் எப்படி கரையாக தெரியுது பாருங்கள். அப்புறம் பூஜை சாமானில் வளக்கிட்ட பிறகு நம்ம ஒரு டவல் வச்சு, காட்டன் டவலை வச்சு தொடச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி அங்கங்கே அந்த தண்ணி வந்து உப்பு பூத்த மாதிரி நின்றுடும். அதை தவிர்க்க நம்ம காட்டன் துணியை வச்சு க்ளீன் பண்ண உடனே தொடச்சிடுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி கரை தெரியாது. இப்போ நான் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இதை வாஷ் பண்ணி நான் காமிக்கிறேன் எல்லாத்தையும். இந்த ஜக்கையும் நான் நல்லா தேய்ச்சி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இது 2 பொருள் போதுங்க, சூப்பராக ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் புளியை வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அந்த சாரை ஆட் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லா சாமானையும் நான் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபர் தெரியுங்க. ஒன்று நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காட்டன் டவலை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வைங்க. எனக்கு வந்து அந்த பூஜை சாமான் வளர்க்குற பவுடர் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த பவுடர் போட்டால் என் கை வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, அதாவது அலர்ஜி ஆகிடுது. ஸோ நான் அந்த பீதாம்பரி பவுடரை யூஸ் பண்ணுறதில்ல, இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராகவே பளிச்சுன்னு ஆகிடுது. இதையும் வாஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜக் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து காப்பர் போட்ட கிளாஸாக இருக்கட்டும், தவளையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விளக்குக்கு வந்து ஆயிலாக இருக்குது அப்படின்றதுனால கோலமாவும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நல்லாவே அந்த ஆயிலெலாம் இழுத்துடும் அந்த விளக்கில் இருக்கிறதுலாம் அப்படின்வாங்க. பட் இது 2 வந்து எனக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. இப்போ இதை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸுக்கெல்லாமும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளும் என் கூட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில்